பிஎஸ்என்எல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது எந்தெந்த வகையில அதோட யூசர்ஸ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கண்ட்ரோலா வச்சு சில ரீசார்ஜ் தான் பண்ணணும் அப்படின்னு இப்போ வந்து டிமாண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தரலாம். ஆல்ரெடி ஒரு பிஎஸ்என்எல் சிம்முக்கு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணாம ரொம்ப நாள் வச்சிருந்தோம். ஸோ அதுக்கு ரீசார்ஜ் பண்ணலாமே, அத கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்றதுக்கு, நாம ரூ. 107 பிளான சர்ச் பண்ணோம். பார்த்தா அந்த ரூ. 107 பிளானே காணோம். ஒருவேள தூக்கிட்டாங்களோ அப்படின்னு நெனச்சப்ப, இல்ல இருக்கு. பட் இந்த சிம்முக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. என்ன இந்த சிம்முக்கு இல்ல? சரி நம்ம Amazonல போய் ரீசார்ஜ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது, அந்த நம்பர போட்டு சர்ச் பண்ணப்ப ரூ. 107 பிளான் அப்பியர் ஆனுச்சு. ஆனாலும் மேல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இன்ஆக்டிவ் சிம்முக்கு இது நாங்க அப்ளை பண்ண மாட்டோம். ஆக்டிவ்ல இருக்க சிம்முக்கு மட்டும் தான் நாங்க குடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் மீறி பார்க்கலாம் என்னதான் அப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணா ஆயிரப்போகுது அப்படின்னு. Amazon ரீஃபண்ட் ஈஸியா பண்ணிருவாங்க. ஸோ அதனால தைரியத்தில பார்த்தீங்கன்னா, Amazonலருந்து நம்ம வந்து ரூ. 107 பிளானுக்கு அந்த பழைய சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணோம். ரீசார்ஜ் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரீசார்ஜ் அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு. பட் பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப மேலேயே நோட்டிஃபிகேஷன் தெளிவா குடுத்துருந்தாங்க. அதாவது ரூ. 147க்குள்ள தான் நீங்க ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். இன்ஆக்டிவ் சிம்மா இருந்துச்சுன்னா, இதுதான் மினிமம் பேரிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் போயிட்டு வந்துச்சு. ஸோ யோசிச்சோம். வேற வழி இல்ல. சிம்ம எப்படி பார்த்தாலும் ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட பேங்கிங் ஸ்டேட்மெண்ட்டுக்காகட்டும், அதே மாரி கேஸ் புக் பண்றதுக்காகட்டும், பல விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து என்னோட மனநிலையிலேருந்து இல்ல, எல்லாத்தோட மனநிலையிலேருந்து சொல்றேன். ஸோ அமௌண்ட் போயிட்டு வந்துச்சு. ஸோ வேற வழி இல்ல. இந்த ரூ. 107 அழிச்சிட்டு ரூ. 147 போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இதுக்கு 24 நாள் வேலிடிட்டி, அன்லிமிட்டடா கால் பேசிக்கலாம். 5 ஜிபி டேட்டா வரைக்கும் குடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டா வச்சு என்னதான் பண்றது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஓகே பே பண்ணியாச்சு. பே பண்ணோனே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ரீசார்ஜிங் மாடலும் பார்த்தீங்கன்னா, வொர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சிம் அகைன் ஆக்டிவேட் ஆயிருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் மினிமம் பேரிகேட்ன்னு இவங்க எத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபோகஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. அதாவது ரூ. 107 அப்படிங்கிறது மினிமம் டாரிஃப்ல இருக்கு. மினிமம் பிளான்ல இருக்கும்போதே, இதுதான் நீங்க பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு யூசர்ஸே கண்ட்ரோல் பண்றாங்களே, இத நெனச்சு நான் என்னன்னு சொல்றது? ஆனா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்லுக்கு ரெவென்யூ வந்துட்டு தான் இருக்கு. லேண்ட்லைன் பேஸ்லயும் ஆகட்டும், வைஃபை மாடல்லயும் ஆகட்டும், இதுக்கு மேல என்ன ரெவென்யூ அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு புரியல. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.